எவ்வளோ கீழே இருந்தோம் நம்மளை எவ்வளோ மேலே உயர்த்தி வச்சிருக்கிறார் தேவன். எத்தனையோ விதங்களில் அதை செய்திருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில் பிரதானமாய் குப்பையில் இருந்த நம்மளை, புழுதியில் இருந்த நம்மளை, பாவத்தின் அந்த சேற்றில் கடந்த நம்மளை எடுத்து ரட்சித்து கழுவி சுத்திகரித்து பிள்ளையாய் மாற்றி அவருடைய லெவலுக்கு கொண்டு வர்றார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மாறி ஆக்கி கொண்டு வருகிறார். உன்னதங்கள் நம்மளை உட்கார வைக்கிறார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. மற்றபடி எத்தனையோ விதங்களில் நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை செய்திருக்கிறார். கீழே இருந்த நம்மளை மேலே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை முறை நம்மளை நினைச்சு பார்த்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு பதம் வரும் திரும்ப திரும்ப, தேவன் தம்முடைய ஜனங்களை நினைத்தருளினார், நினைத்தார். The Lord remembered his people. கடவுள் உங்களை நினைச்சிட்டாருன்னா அடுத்தது என்னமோ பெருசாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். நாம சொல்லுவோம், நான் உங்களை நினைச்சு பார்த்தேங்க அப்படின்னுவோம். நம்ம சொல்றது வேற, அவர் சொல்றது வேற. உன்னை நினைச்சு பார்த்தேன்னா அடுத்தது என்னமோ பெருசா உனக்கு. கர்த்தர் நம்மளை மறப்பதே இல்லை. நம்ம எப்பவுமே அவருடைய சிந்தையில் இருக்கிறோம். அவர் நம்மளை தொடர்ந்து நினைச்சு பார்க்கிறார்.